ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சுந்தரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம ரிப்பன் எம்ப்ராய்டிங் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 5 பீசஸ் அல்லது 6 பீசஸில் ஒரு 3 இன்ச் அளவில் நான் ரிப்பன் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது 1 இன்ச்சு ரிப்பனு. நீங்கள் இதை விட ½ இன்ச்சில் கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது இதை விட கொஞ்சம் சின்ன ஃப்ளவராக வரும். இது நம்ம ஒரு ஃபோல்டிங் மெத்தட், அதாவது ரிப்பன் எம்ப்ராய்டிங்கில் உள்ள ஒரு சின்ன ஃபோல்டிங் மெத்தடை வச்சு தான் நம்ம இந்த ஃப்ளவர் மேக்கிங் பண்ண போகிறோம். இந்த 5 பெட்டல் 6 பெட்டல் அது உங்கள் விருப்பம்தான். சின்ன பூவாக கூட பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ண ஒரு பீஸை எடுத்துகிட்டு அதை முக்கோண அளவில், அதாவது ஒரு சைடில் முக்கோணம் மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அந்த கார்னரில் நார்மல் நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டிங் நீடில் இருக்குல்ல, அதில் தான் நான் 2 த்ரெட்டு போட்டு நாட் போட்டு வச்சுருக்கேன். நார்மல் என்ன கிளாத்து, என்ன கலரில் ரிப்பன் எடுக்கிறீங்களோ அதே கலரில் நீங்கள் நூலும் எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்திங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ணுறது அவ்வளோ வெளியில் தெரியாது, நீட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முக்கோண ஷேப்பில் நம்ம கார்னரில் மடித்து விட்டுட்டு அதில் நான் ரன்னிங் ஸ்டிச்சு தான் போட்டிருக்கேன். இந்த ரன்னிங் ஸ்டிச் எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். தெரியாத யாராவது புதுசாக பார்க்குறீங்க இந்த வீடியோனா, நம்ம சேனலில் ஆல்ரெடி ஹேண்ட் எம்ப்ராய்டிங் கிளாஸில் நான் ரன்னிங் ஸ்டிச் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ கூட பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். அப்படி தெரியலன்னா கீழே ஒரு நீடியில் ஒரு பஞ்சு, மேலே ஒரு பஞ்சு, அவ்வளோதான். இதான் ரன்னிங் ஸ்டிச்சு. இப்போ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பீஸில் ஓரளவுக்கு முடிச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எந்த அளவுக்கு ஃபோல்ட் பண்ணமோ அதே அளவுக்கு ஆப்போசிட்லேயும் நம்ம ஃபோல்டு பண்ணணும். அந்த அளவுக்கு வரைக்கும் மட்டும் தச்சு ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம எவ்வளோ கேப்பில் ஃபோல்டு பண்ணி ஒரு முக்கோணமாக ஃபோல்டு பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணமோ அதே அளவுக்கு நீங்கள் ஆப்போசிட் கார்னர்லையும் நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. முக்கோணமாக ஃபோல்டு பண்ணிவிட்டு கடைசி லாஸ்ட் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த த்ரெட் நீடில் பிடிச்சி வெளியில் இழுத்திங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நல்லா சுருங்கிரும். அந்த ஃப்ளவர் ஒரு பீஸ் எடுத்து தான் நம்ம பண்ணியிருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா இப்போ எடுத்திங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நல்லா சுருங்கிரும். ஏன்னா நம்ம ரன்னிங் ஸ்டிச் தான் போட்டிருக்கோம். ரன்னிங் ஸ்டிச் போடும்போது பார்த்திங்கன்னா அது நம்ம லூஸாக தைக்கும்போது அதை ஒரு பக்கம் பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா அந்த த்ரெட், அந்த என்ன கிளாத்தில் ஸ்டிச் பண்ணாலும் ரிப்பனில் ஸ்டிச் பண்ணாலும் அது நல்லா சுருங்கி நமக்கு நீட்டாக வந்துடும். பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் அந்த ஃப்ளவரு. நான் இது 2 சைடு கார்னரையும் நான் ஃபயர் வச்சு பர்ன் பண்ணாமல் விட்டுட்டேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், வேணால் ஒரு கேண்டில் வச்சுட்டு அல்லது லைட்டரு அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் லைட்டாக அதை ஃப்யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த கார்னரில். அப்போ தான் அந்த நூல் நமக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும். நான் அப்படியே இப்போ ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இடையில நான் காமிச்சிருக்கேன் அதை எப்படி நம்ம ஃப்யூஸ் பண்ணணுங்கிறதையும் காட்டியிருக்கேன் பாருங்கள். இப்போது அதை நல்ல நூலை பிடிச்சி இழுத்தோடனே அந்த துணியை ரிப்பன் நல்லா சுருங்கி ஒரு ஃப்ளவர் மாதிரி வந்துடும். அதை நம்ம இப்போ கிளாத்தில் வச்சு தைக்க போகிறோம். நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு 2 பக்கமும் ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸ்டிச் பண்ணிங்கன்னா அது அப்படியே நின்றுக்கிடும். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ராகில், ப்ளவுஸில் கூட நீங்கள் இந்த ஃபோல்டிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஒரு ஃப்ளவர் மேக் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ ப்ளவுஸு ஃப்ராக்லாம் போடுறீங்கன்னா அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி ரிப்பனை சூஸ் பண்ணி நீங்கள் இந்த ஃப்ளவர் மாதிரி மேக் பண்ணிக்கலாம். சென்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு பிசுறு தெரியுது. ஏன்னா நம்ம அதை கரெக்டாக ஃபயர் வச்சு பண்ணலை, அதனால் எனக்கு பிசுறு தெரியுது. உங்களுக்கு நீங்களும் பண்ணி ஃபயர் வச்சு லைட்டாக அதை ஃப்யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா நீட்டாக வந்துடும். இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டு பீஸில் நான் செஞ்சு காட்டுறேன். ஒரு பீஸ் எடுத்தாச்சு. அதை கார்னரில் முக்கோணமாக நீங்கள் மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அந்த முக்கோணத்துலேருந்து நெக்ஸ்ட்டு சைடு வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ரன்னிங் ஸ்டிச் கொடுக்குறேன். இந்த சைடு என்ன அளவில் நீங்கள் மடிச்சிருக்கீங்களோ அதே ஃபோல்டிங் நெக்ஸ்ட்டு ஆப்போசிட் சைட்லேயும் நம்ம மடிக்கணும். அதுக்கு இடையில நீங்கள் ரன்னிங் ஸ்டிச்சு கொடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்ம கொடுத்துட்டு அந்த கேப் நமக்கு ஓரளவுக்கு தெரியும். இந்த பக்கம் எந்த அளவுக்கு மடக்கணுமோ அதே அளவு நீங்கள் விட்டுட்டு அதுக்கப்புறம் மடக்கிட்டு அந்த மடக்கிற பகுதியையும் நீங்கள் என்ன செஞ்சிடணும், ஸ்டிச் பண்ணிடுங்க. அப்படி ஸ்டிச் பண்ணிங்கன்னா நமக்கு அந்த பிடிச்சி இந்த நூலை பிடிச்சி இழுக்கும்போது நமக்கு ஒரு ஃப்ளவர் மாதிரி கிடச்சிரும். பாருங்கள், நல்லா டைட்டாக பிடிச்சி இழுத்துடுங்க. இழுக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஃப்ளவர் டைப் வந்துடும். பாருங்கள், அந்த ஃபோல்டிங் கொடுக்கும்போது நல்ல 2-3 ஸ்டிச் கொடுத்துருங்க. அப்போ தான் அது வெளியில் வராமல் இருக்கும். நல்லா ஃபோல்டு பண்ணி நீங்கள் ஸ்டிச் கொடுத்துருங்க. அப்படின்னா அது வெளியில் வராமல் இருந்துடும். நீட்டாக உள்ளே ஃபோல்ட் ஆயிரும். அந்த பிசுறுலாம் வெளியில் தெரியாது.
எனக்கு இதில் கொஞ்சம் தெரியுது. நம்ம கரெக்டாக அதை வந்து லைட்டாக தீ வச்சு நம்ம வாட்டி எடுத்துருந்தோன்னா வந்திருக்காது. நீங்கள் பண்ணும்போது லைட்டாக ஹேண்டில் வச்சு அதை ஃப்யூஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அது வந்துடும், நீட்டாக வந்துடும். பிசுறு வெளியே தெரியாது. அதுக்கப்புறம் கிளாத்தில் வச்சு அட்டாச் பண்ணிடுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட்டும் நம்ம இன்னொரு பெட்டல்லையும் நம்ம செஞ்சுட்டு இந்த 3 பெட்டல் இருக்கிற மாதிரி நான் அந்த ஃப்ளவர் மேக் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நமக்கு இந்த மாதிரி ஃபயரில் நம்ம பண்ணாமல் விட்டுருந்தோன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், சென்டரில் நம்ம சின்ன சின்ன ஃப்ளவர் எல்லாம் கிடைக்குது. அப்படி இல்லைன்னா சுகர் பீட் இருக்குது பார்த்தீங்களா, சுகர் பீடு அல்லது பேர்ல் பீடு வச்சு நீங்கள் சென்டரில் அட்டாச் பண்ணிடுங்க நார்மல் நீடில் வச்சு. அப்படி இல்லைன்னா குந்தன் ஸ்டோனு, கிளிப் ஸ்டோன்லாம் கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த சென்டரில் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா நம்ம பிசுறு தெரியுது பார்த்தீங்களா, அதெல்லாம் தெரியாமல் நீட்டாகிடும். அப்படி கூட ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இமேஜ் சென்ட் பண்ணுங்கள். இந்த பக்கத்தில் இருக்கிற மாதிரியே அந்த பக்கமும் கரெக்டான அளவில் நீங்கள் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அந்த நூலை பிடிச்சி இழுத்திங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக சுருங்கிடும். நல்லா சுருங்கிட்டு அது ஒரு ஃப்ளவர் ஷேப்புக்கு நமக்கு கிடச்சிரும். பாருங்கள், நான் 3 பெட்டல் மட்டும்தான் வச்சுருக்கேன். நீங்கள் 5 or 6 அந்த மாதிரி கூட வைக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு ரிப்பனை நான் வச்சுருக்கேன். நீங்கள் 1/2 இன்ச்சு ரிப்பன் வச்சிங்கன்னா இன்னும் கூட சின்னதாக பெட்டல் கிடைக்கும்போது இன்னும் அழகாக இருக்கும். என்கிட்ட 1/2 இன்ச்சு வந்து என்கிட்ட இல்லை இப்போதைக்கு. அதனால் நான் 1 இன்ச்சில் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். நீங்கள் வந்து 1/2 இன்ச்சு வச்சுருந்திங்கன்னா 1/2 இன்ச்சிலே ட்ரை பண்ணி பாருங்கள். இது 1 இன்ச்சுங்கும்போது ரொம்ப பெரிய ஃப்ளவர் மாதிரி தெரியுது. அந்த ஷேப் வந்து நமக்கு வித்தியாசமாக தெரியுது. நீங்கள் சின்ன பூவில் பண்ணிங்கன்னா இன்னும் அழகாகவே தெரியும். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். சென்டரில் ஒரு கிளிப் ஸ்டோனு அல்லது குந்தன் ஸ்டோன், ரவுண்ட் ஸ்டோன் கிடைக்கும் பார்த்தீங்களா ரெடிமேடாக, அதை வாங்கி கம் வச்சு கூட நீங்கள் ஒட்டிட்டிங்கன்னா அந்த பிசுறுலாம் வெளியே தெரியாமல் இருக்கும். அப்படி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லது பேர்ல் பீடு அது இருந்தால் கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம மடக்குனது வெளியில் தெரியக்கூடாது. அது மாதிரி எக்ஸ்ட்ரா உள்ள பிசுறும் வெளியில் தெரியாத அளவுக்கு நம்ம நீட்டாக அந்த ஒர்க்கை பண்ணிடணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதை எப்படி நம்ம கிளாத்தில் அட்டாச் பண்ணணும் அப்படின்னா, இதை நம்ம வந்து கரெக்டாக ஷேப்பாக முதல்ல சிசரை வச்சு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு, அப்புறம் வந்து நான் அது வேணால் ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு. அதை கட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா சுற்றி இந்த நம்ம ஃபயர் இது இருக்குது பார்த்தீங்களா, ஊதுபத்தி வச்சு கட் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஊதுபத்தியை வச்சு நீங்கள் சுற்றி கட் பண்ணிட்டீங்கன்னா அந்த நம்ம என்ன ஒர்க் பண்ணியிருக்கோமோ அது மட்டும் நமக்கு வரும். அந்த வந்த ஒர்க்கை அப்படியே தூக்கி நம்ம எந்த இடத்துல வேணுமோ, ப்ளவுஸ்லனா ப்ளவுஸில் அல்லது ஃப்ராகில் கிட்ஸோட பட்டு பாவாடைக்கு அதில் கூட நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். அப்படியே வச்சு தைச்சிட்டிங்கன்னா நீட்டாக வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு 1/2 இன்ச்சு ரிப்பனில் ரோஸு வந்து செய்ய போகிறேன். நான் வந்து இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடில் யூஸ் பண்ணுற ஒரு ரோஸு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு நான் ரோஸ் கலரில் பிங்க் கலரில் உள்ள ஒரு 1/2 இன்ச்சு ரிப்பன் தான் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சென்டரில் நான் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போடுறேன். ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடுறதுங்கிறது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். கொஞ்சம் புரியாதவங்க இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பாருங்கள், போடும்போது ஒரே ஒரு பொட்டு மாதிரி தான், அதாவது ஒரே ஒரு டாட் மாதிரி தான் அதில் விழணும். கீழேருந்து ரிப்பனை மேலே நீடியில் மேலே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு லெஃப்ட் ஹேண்டில் நீடில் இருக்கிறத தவிர இன்னொரு ரிப்பனை லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிட்டு நீடியில் ரிப்பனுக்கு கீழே கொண்டு போய் ஒரு ரொட்டேட் பண்ணிவிட்டு அதை அப்படியே கிளாத்தில் பஞ்ச் பண்ணதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்டில் உள்ள ரிப்பனை அப்படியே பிடிச்சிக்கணும். நீங்கள் பிடிச்சாதான் அந்த அந்த ரோ வந்து ரொம்ப பெருசாக ஆகாமல் சின்னதாக அழகாக வரும். கடைசி கீழே போகிற வரைக்கும் லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிருக்கிற த்ரெட்டை அப்படியே நீங்கள் பிடிச்சிருக்கணும். இப்படி உங்களுக்கு எவ்வளோ பெருசுக்கு நீங்கள் ஃப்ளவர் மேக் பண்ணுறீங்களோ ரோஸு, அதுக்கு தக்கன சென்டரில் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லை நான் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்கல அப்படின்னா உள்ளே ஒரு சென்டரில் ஒரு ஸ்டோன் ஒட்டிக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ எனக்கே நான் போட்டு பார்த்துட்டு பார்த்திங்கன்னா அந்த உள்ளே கொடுத்துருக்க ஃப்ரெஞ்ச் நாட் அவ்வளோவா வெளியில் தெரியல. கொஞ்சம் நான் நெருக்கமாகவே கொடுத்துட்டேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு சென்டரில் ஒரு கிளிப் அதாவது குந்தன் ஸ்டோன் வந்து சென்டரில் ஒட்டிக்கோங்க. அதாவது ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும்ல குந்தன் ஸ்டோனு, அதை சென்டரில் சுற்றிட்டு அந்த சென்டரை சுற்றி நீங்கள் இந்த ஸ்டிச் கொடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள்,
கீழேருந்து ரிப்பனை மேலே எடுத்தாச்சு. நம்ம நார்மலாக ஸ்டிச் பண்ணுவோம்ல, ஒரு ரன்னிங் ஸ்டிச்சு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணி தான் இப்போ இந்த ரோஸ் மேக் பண்ண போகிறோம். பாருங்கள், நான் இப்போ எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் வேணுமோ அதுக்கு வந்து நீங்கள் கீழே பஞ்ச் பண்ணி நீடியில் எடுத்துருங்க. எடுக்கும்போது ஒரு ஸ்டிச்சு நமக்கு வந்து ரன்னிங் ஸ்டிச்சு விழுந்துடும். இப்போது ஏற்கனவே போட்ட ஸ்டிச்சுக்கு பாதியில் இருந்து அதுக்கு பேக் சைட்லேருந்து எடுக்கணும். ரோஸ் பெட்டல் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று அப்படி தான் இருக்கும். அதே இமேஜின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் நம்ம இதையும் ஸ்டிச் பண்ண போகிறோம். பாருங்கள், ஏற்கனவே போட்ட ரிப்பனுக்கு பின்னாடியிலேருந்து நீடியில் மேலே எடுத்து அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் வேணுமோ அந்த டிஸ்டன்ஸில் நம்ம நீடியில் பஞ்ச் பண்ணி கீழே எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், ரொம்ப சிம்பிள் இந்த ரோஸு. அதுக்கப்புறம் திருப்பி இப்போ போட்ட ஸ்டிச்சு பார்த்திங்கன்னா அதுக்கு பின்னாடியிலேருந்து நீடியில் மேலே எடுத்து ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஸ்டிச் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அதுக்கு பின்னாடி கொண்டு வந்து நீங்கள் பஞ்ச் பண்ணிடுங்க. நீடியில் பண்ணும்போது ஒரு 3 பெட்டல் மட்டும் நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த ஃப்ளவர் வந்து நீங்கள் எவ்வளோ பெருசாக வேணாலும் போட்டுக்கலாம், அது உங்கள் விருப்பம். நம்ம சென்டரில் வந்து ஒரு ஸ்டோனை ஒட்டிடுங்க, அப்போ தான் உங்களுக்கு இது கரெக்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 3 மொட்டு மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு சுற்றி நான் 3 லேயர் மட்டும் போட்டிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு லேயர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு பெட்டல் 3 பெட்டல் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அதுக்கு பின்னாடியிலேருந்து நீடியில் எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரெஞ்ச் நாட் இருக்கிறது எனக்கு கரெக்டாக தெரில, அதனால் நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அதனால தான் நான் இப்போ சொன்னேன், உங்களுக்கு நீங்கள் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு பதிலாக ஒரு ஸ்டோன் ஒட்டிடுங்க. அந்த ஸ்டோனை ஒட்டும்போது அந்த ஸ்டோனை சுற்றி 3 ஸ்டிச்சு, 3க்கு அப்புறம் 5, 5க்கு அப்புறம் 7 அப்படி போட்டுக்கோங்க. மெத்தடு என்னென்னா, ஒரு ஸ்டிச்சுக்கு பாதியிலேருந்து நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சுக்கு நீங்கள் பாதி வரை கொண்டு வரணும். இது வந்து புல்லியன் நாட் ஸ்டிச் மாதிரி தான் கிட்டத்தட்ட வரும். ஆனால் இது ரிப்பனில் பண்ணுறது. நம்ம பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 3 பெட்டல் நம்ம போட்டாச்சு. ஏதாவது ஒரு பெட்டலுக்கு பின்னாடியிலேருந்து எடுங்க, அல்லது நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருப்போம்ல 3 ஸ்டிச்சு போட்டு அதுக்கு பின்னாடியிலேருந்து எடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சுக்கு பேக் சைடு பாதி வரைக்கும் ஒரு லைன் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது நார்மல் நம்ம ஃபஸ்ட்டு போட்ட ரிப்பன் ஸ்டிச்சு தான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்டிச்சை வச்சு தான் இந்த ரோஸ் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் லேயர் வந்துட்டோம். ஃபஸ்ட்டு ஸ்டிச் போட்டாச்சு. அடுத்து இப்போ போட்ட ஸ்டிச்சுக்கு பாதியில் பேக் சைடில் இருந்து நீடியில் கீழேருந்து மேலே எடுத்துக்கோங்க. அந்த ஸ்பேஸை பொறுத்து நம்ம இப்போ ஃபஸ்ட்டு 3 ஸ்டிச் போட்டோமா, இப்போ 5 ஸ்டிச் போடணும். அதனால் அந்த டிஸ்டன்ஸை கணக்கு பண்ணிவிட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. இல்லை ஒரு ரவுண்ட் ஷேப் போட்டு கூட அதுக்குள்ளே நீங்கள் ஸ்டோனை ஒட்டி கூட ஸ்டிச் பண்ணி பாருங்கள். மெத்தடு இது தான். ஒரு ஸ்டிச்சு போடுறோம், அந்த ஸ்டிச்சுக்கு பின்னாடி பாதியிலேருந்து நீடியில் மேலே எடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டிச்சு கொடுக்குறோம். அடுத்து அந்த ஸ்டிச்சு கொடுத்ததுக்கு பாதியிலேருந்து இன்னொரு ஸ்டிச்சு, இப்படியே தான் நம்ம ரவுண்டாக வரப்போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த ரோஸ் எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. நம்ம சேனலில் ஃப்ரீ ஹேண்ட் எம்ப்ராய்டிங் அண்ட் ரிப்பன் எம்ப்ராய்டிங் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. புதுசாக ஜாயின் பண்ணவங்க நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸ்லேருந்து அதை ஒர்க் பண்ணி நமக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள் இமேஜஸ் எல்லாம். ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கு ஒரு சின்ன சின்ன டிசைன் போட்டு நீங்கள் சென்ட் பண்ணுறணும். முதல்ல அந்த ஸ்டிச்சு எப்படின்னு போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கு ஒரு டிசைன் போட்டு சென்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம சேனலில் புதுசாக வந்து 1 மந்த்து கோர்ஸு, அதுக்கு வந்து இப்போ 1 மந்த்து ப்ரூச்சஸ் கோர்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் என்கொயரி பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் என்ன, அவங்க வந்து 1 மந்த்துனால 1 மந்த்தா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. ஆனால் அது வந்து நான் நெக்ஸ்ட்டு இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கலான்ட்ருக்கேன். அதாவது 2 வீக்ஸாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு 2 வீக்ஸ் மட்டும் அந்த ப்ரூச்சஸ் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். அது 1 மந்த்துங்கும் போது அவங்க, ஆனால் 1 மந்த்து டைம் எடுக்கும்போது நம்ம ஃப்ரீயாக பார்த்து அதை நீட்டாக செய்யலாம், டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 2 வீக்ஸுக்கு அனௌன்ஸ் பண்ணலான் இருக்கேன். சரி, கேட்குறவங்கள்ட்ட ஒப்பீனியன் அப்படி தான் சொல்லியிருக்கேன். அவங்களும் சரின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன் உங்களுக்கு எப்படின்ட்டு. ப்ரூச்சஸ் கிளாஸ் ஒரு 15 டேஸ் வைக்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். அதுக்கு எவ்வளோ ரெஸ்பான்ஸ் வருதுன்னு பார்த்துட்டு நம்ம கண்டக்ட் பண்ணலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரோசஸ் வந்து ஃபஸ்ட்டு 3 பெட்டல், அடுத்து 5 பெட்டலு, அடுத்து 7 பெட்டல். நீங்கள் வந்து இது 9 வரைக்கும் கூட போடலாம். ரொம்ப 11 13லாம் போட்டிங்கன்னா ரொம்ப பெருசாக அது ஒரு மாதிரி தெரியும். ரோஸ் வந்து கொஞ்சம் நார்மலாக 7 ஆர் 9 வரைக்கும் கூட போடுங்க, போதும். இது ரிப்பன் சின்ன 1/4 இன்ச்சில் போட்டிங்கன்னா இன்னும் ரோஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். 1/2 இன்ச்சில் போட்டதுனால கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. போதும், நான் 7 பெட்டல் வர மாதிரி மட்டும்தான் போட்டிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் குரூப்பில் கேளுங்க, நான் சொல்கிறேன். இப்போ இதை போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். சென்டரில் நீங்கள் ஒரு பேர்ல் பீடு கூட கொடுக்கலாம், அதுவும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். 7 பெட்டல் வரைக்கும் நான் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ லாஸ்ட்டு முடியும் போது எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல நீங்கள் நீடியில் கீழே பஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். தேங்க்யூ ஆல்.